Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து constructor.py சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா கிளாஸுக்குள்ள தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். கிளாஸோட நேம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு நான் கிளாஸோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி கிளாஸ் நேம் கொடுத்துக்கிட்டேன். அந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு கோலன் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ கோலன் வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ டிஃபைன் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அந்த பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ செல்ஃப் பற்றி நான் வந்து ஒன் பை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மெத்தட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூஸ் வந்து இன்சைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்சைஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா init மெத்தடில் நான் வந்து ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நேம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்குமெண்ட் எங்கே நான் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு வெளியே ஓகேங்களா. நம்ம கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து வெளியே கிளாஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஈக்குவல் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. இந்த init அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ண தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து கால் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிடும் ஓகேங்களா. இதில் வந்து வேற ஏதாவது நீங்கள் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் டிக்ளேர் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து செல்ஃப் மட்டும் ஆர்குமெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆன உடனே எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளார திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் டைப் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மெத்தட் நான் கால் பண்ணல, ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒர்க் நடக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் ஃபன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளார திஸ் இஸ் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எரர் காமிக்கும் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகாது ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்குமே தவிர நம்ம கால் பண்ணவே இல்லை ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா அவுட்புட்டில் வந்து திஸ் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா வேற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். என்னென்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஏஜ் அட்ரஸ் ஓகேங்களா. நேம் ஏஜ் அட்ரஸ் இந்த 3 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த 3 ஆர்குமெண்ட் என்ன பண்ணுறேன்னா ரிசீவ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸ்ல சத்யான்னு சொல்லி நேம் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து 25 கொடுத்துக்கிறேன். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம்
ஓகேங்களா. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை இனிசைஸ் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஆகிறப்ப நம்ம வேல்யூ வந்து இன்சைஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 3 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன். இந்த 3 ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இங்கே இனிட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நேம், ஏஜ், அட்ரஸ் இந்த 3 வேரியபிள் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே பாஸ் பண்ண 3 வேல்யூவை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது வந்து இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பிரிண்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேம் ஒரு கோல் வச்சுட்டு ஸோ இங்கே வந்து அந்த வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். கமா கொடுத்துட்டு நேம் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜ், அட்ரஸ் பிரிண்ட் ஆகணும். அதனால் வந்து இங்கே செகண்ட் வந்து ஏஜ் வேரியபிள் போட்டுக்கிறேன். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இந்த நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அட்ரஸ் வரணும். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வரணும். ஓகேங்களா. ஸோ ஏஜ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த நேம், ஏஜ், அட்ரஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து சத்யா, ஏஜ் வந்து 25, அட்ரஸ் வந்து சேலம் வந்துருக்கு. ஆனால் இங்கே நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார அதாவது இந்த கிளாஸுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். ஆனால் அந்த கால் பண்ணுறது மட்டும் நம்ம அப்படியே வச்சிருக்கோம். ஓகேங்களா. நம்ம இதே ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதனால தான் நமக்கு எரர் காமிக்குது. இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நேம் சத்யா, ஏஜ் 25, அட்ரஸ் வந்து சேலம் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூவை நம்ம இன்சைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் பற்றி பார்க்கலாம். செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கிளாஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு 3 வேல்யூ நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த 3 வேல்யூவை நான் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேற ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எப்படின்னா இங்கே வந்து பாருங்களேன் டிஃபைன் மை ஃபன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இந்த மை ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த நேம், ஏஜ், அட்ரஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார பிரிண்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்களேன். இந்த பிரிண்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் நேம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேம் கோலன் கம்மா நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் காமிக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஏன்னா இங்கே நேம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணவும் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் நான் பாஸ் பண்ணவும் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன காமிக்குன்னா எரர் காமிக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நமக்கு வந்து ஏஜ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா. இங்கே வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஏஜ், தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே எப்போ நம்ம இந்த நேம், ஏஜ், அட்ரஸ் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஏன்னா நம்ம கிளாஸுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணிக்கிறேன், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண வேல்யூவை நான் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஓகேங்களா. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் நேம்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுற நேம் வந்து செல்ஃப் டாட் நேம் அப்படிங்கிற கீவேர்ட் மூலியமாக என்ன பண்ணுறேன்னா நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏஜ் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஏஜ் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அட்ரஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ அட்ரஸ் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டாட் நேமுக்கு பதிலாக செல்ஃப் டாட் ஏஜ் அண்ட் தென் செல்ஃப் டாட் அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இங்கே நேம், ஏஜ், அட்ரஸ் இந்த சேம் வேரியபிளாக கொடுக்கணும்னு நெசசரி கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து நேம், ஏஜ், அட்ரஸ் சொல்லிட்டு நான் வந்து சேம் நேமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து செல்ஃப் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அப்போ இந்த செல்ஃப் டாட் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே செல்ஃப் டாட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஃபைன் ஆன வேல்யூ வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு மூலியமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இன்பில்டாகவே நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து செல்ஃப் டாட் ஏஜ் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டாட் அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம மேலே ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ண ஆர்குமெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரன் பண்ணணும். ஓகேங்களா. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டாட் நம்ம ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மைஃபன். ஓகேங்களா. அப்போ மைஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இது கால் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற இந்த நேம் பிரிண்ட் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மை ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த நேம் பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஒரு பிளேஸில் பிரிண்ட் ஆனால் போதும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கன்ஸ்ட்ரக்டரில் வந்து வேல்யூவை அசைன் மட்டும் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா, அதாவது வேல்யூவை இன்சைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், கன்ஸ்ட்ரக்டரில் 3 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். அந்த 3 வேல்யூவை கன்ஸ்ட்ரக்டரில் ரிசீவ் பண்ணுறேன். ரிசீவ் பண்ண வேல்யூ என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு மூலிமா நேம் ஏஜ் அட்ரஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஸ்டோர் பண்ண வேல்யூ என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மை ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு மூலியமா அந்த 3 வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நேம் சத்யா, ஏஜ் 25, அட்ரஸ் வந்து சேம் சொல்லி பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறேன். கமா கொடுத்துட்டு மெயில் ஐடி நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. டபுள் கோட்ஸ்குள்ளார satya@gmail.com. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ண இந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா மெயில்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில். ஸோ இங்கே வந்து டிஃபைன் பண்ணுறேன் ஓகேங்களா, இன்சைஸ் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெயில் self.mail ஈக்குவல் மெயில் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த மெயிலில் இருக்கிற வேல்யூ வந்து self.mail வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த செல்ஃப் அப்படின்னு கீவேர்டு மூலிமா அந்த self.mail நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இங்கே வந்து மெயில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா self.mail நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெயிலும் நமக்கு பிரிண்ட் ஆயிடும், satya@gmail.com சொல்லி பிரிண்ட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிடும். ஜஸ்ட் வந்து அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் டிக்ளேர் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை இனிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா எனக்கு ரன் ஆகும்போதே எனக்கு வந்து ஒரு வேரியபிளை வந்து வேல்யூ இன்சைஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி வேல்யூ வந்து இன்சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ இன்சைஸ் பண்ணுறேன். இப்போ a = 10 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எப்போ எனக்கு ஏல வந்து இன்சைஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை எப்போ நான் கால் பண்ணுறனோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த வேல்யூ வந்து இன்சைஸ் ஆகும் ஓகேங்களா. ஆனால் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து ஏங்கிற வேரியபிளில் 10ங்கிற வேல்யூ வந்து நமக்கு இன்சைஸ் ஆகாது ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் வந்து a = 10 கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் மட்டும் டிக்ளேர் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏக்குள்ளார நமக்கு 10ங்கிற வேல்யூ வந்து இன்சைஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு வேல்யூ வந்து அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்பே நமக்கு வேல்யூ இன்சைஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். இங்கே வந்து மை ஃபங்க்ஷன் பதிலாக நான் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா 2 வேல்யூ ரிசீவ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த 2 வேல்யூ எங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் பாஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 10 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 சொல்லிட்டு 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். இது எங்கே ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் ரிசீவ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஏங்கிற வேரியபிள்லையும் அண்ட் தென் பிங்கிற வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா அந்த 2 வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ண வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இன்சைஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ self.a ஈக்குவல் a அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா self.b ஈக்குவல் பின்னு சொல்லிட்டு நான் 2 வேல்யூ வந்து இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு மூலிமா ஏபிங்கிற வேரியபிளை வந்து இன்சைஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன்னா இந்த 2 வேல்யூ ஆட் பண்ண போறேன். அப்போ c ஈக்குவல் a + b நான் கொடுத்துட்டு இப்போ அவுட்புட்டில் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டில் வந்து c நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளார ஜஸ்ட் வந்து அடிஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே அடிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடிஷன் ஒரு கோல்னு வச்சுட்டு கமா நான் சி நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து ஏபியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா self.a அண்ட் தென் ப்ளஸ் self.bன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 2 வேல்யூ நமக்கு ஆட் ஆயிரும். ஆட் ஆன வேல்யூ வந்து சிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து அந்த சிங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். நமக்கு அடிஷன் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை ஓகேங்களா. இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து object.addங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிஷனில் வந்து 40ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து எப்படி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறது, பாஸ் பண்ண வேல்யூ வந்து எப்படி நம்ம இன்சைஸ் பண்ணுறது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு மூலிமா எப்படி நம்ம அனதர் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.